எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சாம்பார் துவரம்பருப்பு வச்சு செய்கிறது. 1 கிளாஸ் துவரம்பருப்பு, 3 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு. இப்போது நம்ம இந்த எல்லா பொருளையும் குக்கரில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பருப்பு கூட பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து அது கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது பருப்பு வேகிற சமயத்தில் நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகளை பார்க்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ப்ளஸ் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான காய்கறிகள் பீன்ஸு, கேரட், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தாளிப்பு சாதனம் எல்லாத்தையும் உள்ளே போடணும். இப்போ கடுகு, சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தக்காளி அது கூட சேர்த்துக்கணும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்மளோட பருப்பு நல்லபடியாக வெந்திருக்கு. இந்த பருப்பை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சாச்சு. இப்போ நம்மளோட தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெயிலேயே இந்த காயெல்லாம் ஒரு 20% வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இப்போ நம்மளோட காய்கள் எல்லாம் ஒரு 20% வெந்துடுச்சு. இப்போது நம்ம மசாலாவை அதில் சேர்த்துக்கிறோம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்துக்கிறோம். இந்த சமயத்தில் நம்ம பருப்பு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் உப்பு பார்த்துக்கிட்டு நம்மளோட காய்கறிகள் முழுசாக வெந்து வர்றதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போது நம்மளோட சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.